அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி எழுப்புகிறார். அதிகாலையில் கற்றோர் கேட்பது போல் நம்மளை தட்டி எழுப்பி அவர் நம்மோடு பேசுகிறாரா? பேசுவார். ஏனென்றால் அதிகாலையில் தட்டும்போது நாம் உள்ளே ஆண்டவரே என்று சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாமே நிறைவாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8-9 முடிய. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடவே எவையோ, போற்றுதலுக்குரிய எவையோ, அவற்றையே மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். அப்போது அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். பிரேஸ் தி லார்ட். பாருங்கள், என்னென்னலாம் கொடுத்துருக்காரு பாருங்கள். உண்மையானது எது, கண்ணியமானது எது, நேர்மையானது எது, தூய்மையானது எது, நம்ம விரும்பத்தக்கிறது எது, பாராட்டுக்குரியது எது, நற்பண்புடையது எது, போற்றுதலுக்குரியது, இது எல்லாமே இறைவனுக்குரியது இல்லையா? நாம் இறைவனை சார்ந்து இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு எல்லாமே கிடைக்கும்போது நிறைவான ஆசீர் கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கும்போது தான் பவுல் என்ன சொல்கிறாரு? அவரிடம் கற்றுக்கொண்டதை அனைத்தையும், கேட்டறிந்ததை அனைத்தையும், கண்டுணர்ந்ததை அனைத்தையும் கடைபிடித்தால் இறை அமைதி கிடைக்குங்க. நம்ம இறைவார்த்தை வாசிக்கும்போது மன அமைதியோடு தெளிவாக நாம் வாசிக்கும்போது கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். ஆவியானவர் நம்மளோடு உறவாடுவார் இல்லையா? ஏனென்றால் நாம் ஒரு மனத்தின் ஆவியோடு உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும்போது, எங்கே ஒருவர் இருவர் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இல்லையா? அப்போது நாம் தனிமையாக இருந்து ஜெபிக்கும் போதும் நம்மோடு கூட அவர் இருப்பார். இருந்து நாம் ஜெபிப்பதை அனைத்தும் கேட்டுக்கொண்டு இருப்பார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நாம் அழுகிறோமா, புலம்புறோமா, துயரப்படுறோமா, சந்தோஷப்படுறோமா, இது எல்லாமே அவர் கண்டுகொண்டு இருக்கிறார். அப்போ கண்டுகொண்ட தேவனோடு நாம் இருக்கிறோம். அதான் இருந்தவர் இருக்கின்றவர். அப்படி இருக்கும்போது அந்த இருக்கின்றவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்குமா? அப்போ நாம் எல்லாமே எப்படி இருக்கணும்? கண்ணியம், நேர்மை, பாராட்டுக்குரியது, போற்றுதற்குரிய, யார் எது செய்தாலும் பேசினாலும் அது பாராட்டணும். அந்த இடத்துல அவங்கள பாராட்டணும். அப்போ அவங்களுக்கு அது ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஊக்கம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இறை அமைதியோடு சேர்ந்து அவங்களும் நம்மளோடு நிறைவாக வருவாங்க. எது தெளிவுபடுத்தணுமோ அதையும் நம்ம தெளிவுபடுத்தலாம். அப்படி தெளிவுபடுத்தும் போது இறை ஆசிரியர் நமக்கும் கிடைக்கும், நம்ம மூலமாக பிறருக்கும் கிடைக்கும். இந்த ஆசிரியரை கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து வழி நடத்துவோர் நீர். ஆண்டவரே, ஒவ்வொரு இறைவாக்கினரும் திரு தூதர்கள் மூலமாக எங்களை நீர் வழி நடத்துகிறீர். நாங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்டு நிறைவாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு உயிருள்ள காரியங்களாக நாங்கள் அதை எடுத்து நிறைவுபட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் தூய்மையை விரும்புவோர் ஆண்டவரே. அந்த தூய்மையோடு நாங்களும் நிறைவாக உம்மோடு இணைந்து நடக்கும்படி தேவரீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.